ஹலோ காய்ஸ், இங்கே நம்ம என்ன பற்றி பேசுவோம்னா திருவண்ணாமலையோட தலைவர். நிறைய பேருக்கு திருவண்ணாமலையோட தலைவரே தெரியாது, சில பேர் தான் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். அதனால உங்களுக்கு இந்த கதையை சொல்கிறேன். இதுக்காக எப்படி ஆரம்பிச்சோம்னா பிரம்மா மகாவிஷ்ணுவால் தான் ஆரம்பிச்சோம். ரெண்டு பேரும் மிக சண்டை சம்மதம் இருந்துச்சு. பிரம்மா சொன்னாங்க, நான் தானே உலகத்து உருவானேன், நான் தானே மிகப்பெரிய தலைவர், எனக்கு 5 தலை ஆகுது, நான் தானே பெரிய கடவுள் அப்படின்னு சொன்னார். மகாவிஷ்ணு, எனக்கு 10 தலை ஆகுது, நான் தான் காக்கும் கடவுளாச்சு, நான் இல்லைன்னா உலகமே அழிஞ்சிரும், நீ உருவாகுனா நான் இல்லைன்னா அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு ஒலி வருது, மிக நீண்ட ஒலி. அப்போ ஒலி சொல்லு, நீங்கள் சண்டை போட்டுக்கானுங்க, இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடுவேன். ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா, மேலே முடி இருக்குல்ல அதை போய் தோணுங்க, கீழே எனக்கு முடிவு இருக்குல்ல கால் அங்கே போய் தொடுங்க. தொட்டிங்கன்னா யார் நீ நல்ல ஸ்ட்ராங்கான கடவுள் என்ன முடிவு பண்ண முடியும்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவெடுத்துருக்காங்க. மகாவிஷ்ணு அவரோட பன்றி வாகனத்தை எடுத்துட்டு கீழ் நோக்கி போறாரு. பிரம்மா அன்னப்பறவை எடுத்து மேல் நோக்கி போறாரு. இந்த போறாங்க, பல ஆண்டுகள் ஆச்சு, ஆதி காலங்கள் ஆச்சு, எவ்வளோ ஆச்சு, போகவே முடியல. அப்புறமா அன்னப்பறவை கூட பிரம்மா அப்போ தாழ்வு பிரம்மா பார்க்குது. பிரம்மா பார்த்தோன்னே நீ அப்புறம் பிரம்மா கேட்குறாரு, நீ இது வரைக்கும் மேலே போய் தொட்டுருக்கியான்னு கேட்குறாரு. ஆனால் தாழ்ம்பு, நான் வரைக்கும் தொட்டதில்லை, மேலே போனேன், எனக்கு தொலைய முடியல, அதனால கீழ் நோக்கி வந்துருக்கேன்னு சொல்லுது. ஆனால் பிரம்மா, நானும் தொடல, என்கிட்ட ஒரு உதவி செய்கிறேன், நான் தானே உள்ள உலகத்தை சொல்லுவாங்க, எனக்கு தெரியாத ஒன்றா, நீ போய் சச்சு சொல்றியா, நான் முடியை தொட்டுருந்தேன் சொல்றியா சொல்லிட்டு சொன்னார் பிரம்மா. அது தாழ்ம்பு சரி அப்படி தயங்கிட்டே சொல்லிச்சு. கீழ் நோக்கி வராங்க. மகாவிஷ்ணுவால் தொட முடியல சொல்லிட்டு மேலே வர்றாரு. அப்புறம் 2 பேர் சொல்கிறாங்க, மகாவிஷ்ணுவால் தொட முடியலன்னு சொல்கிறாரு. பிரம்மா, என்னால் நல்ல முடியை தொட்ட முடியுது அப்படின்னு தாழம்பூ கூட சொன்னார். தாழம்பூவும் முடியை தொட்ட பிரம்மா சொல்லிச்சு. அதனால தான் பிரம்மா இது வரைக்கும் கோயிலே இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுமாரி தாழம்பூவும் நிறையவே யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சு, அவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கதை ஷேர் பண்ணுங்கள். பாய் கமெண்ட்டும் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கதையை ஏன் 4 கதை இருக்குன்னு சிவன் வெட்டி போட்டார். சரி.